தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஆமென். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்று எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? மனம் திரும்புதல், பாவங்களுக்கு மனஸ்தாபப்படுதல், சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல், இச்சைகளுக்கு எதிராக நின்று பரிசுத்த குணங்களோடு வாழ்தல், இது போன்ற நற்குணங்களோடு வாழ போதிக்கும் போது முதலில் ஜனங்கள் பார்வையில் நற்செயல்களாக தோன்றி முடிவில் ஆசீர்வாதங்கள் பெற முடியாமல் போகிறார்கள். மனித பாவங்களை போக்க சிலுவையில் அறிந்து இயேசுவை விரும்பாமல் பரபாசை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் ஜனங்கள், இஸ்ரேலர்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் தரும் இரட்சகராக விரும்புகிறார்கள். இயேசு யூதர்களுக்கு சொன்னது பாவம், மனம் திரும்புதல், பரிசுத்தம், நியாய தீர்ப்புகளை பற்றி கண்டிப்பாக பேசினார். யூதர்களை ஆட்சி செய்யும் ரோமர்களை எதிர்த்து பேசாமல், தங்களுக்கு நன்மை செய்யாமல் யூதர்களின் குற்றங்களையும் பாவங்களையும் கண்டித்து உணர்த்தினார் இயேசு கிறிஸ்து. ஆகவே யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள். அதேபோல் தான் பழைய ஏற்பாட்டிலும் எரேமியா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னதான வார்த்தையை கண்டிப்பும் எச்சரிப்பும் கடின சொற்களுமாய் இருந்தது. கனிவான, அன்பான, ஆசீர்வாதமான வார்த்தைகளை இஸ்ரேலர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் எரேமியாவின் வார்த்தையோ இடிக்கிறதாயும், உடைக்கிறதாயும், நொறுக்கிறதாயும், தவறுகளை கண்டிக்கிறதாயும் இருந்தது. அதனால் அன்று எரேமியாவில் தேவனையும் வெறுத்தார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றும் உண்மையான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தேவ பிள்ளைகள் கடிந்து கொள்ளுதலை, உடைக்கிற தேவனையும் நொறுக்கிற தேவனையும் விட்டுவிட்டு ஆசீர்வாதம் தரும், செழிப்பு தரும், விடுதலை தரும் தேவனாக போதிக்கும் போதகர்களின் சபைகளின் கூட்டம்தான் அலை மோதுகிறது. சிலுவையில் அறையப்பட்டு பாவ மீட்பு தரும் இயேசுவையோ ஜனங்கள் புறக்கணிக்கிறார்கள் இன்று. ஆமென். God bless you.